குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பிரிவில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. பொறியியல் பொருள்கள், வாகன பாகங்கள், வார்ப்புகள், பம்புகள், ஆயத்த ஆடைகள், தோல் மற்றும் தோல் பொருள்கள் போன்ற பல தொழில்களில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. இந்தியாவிலேயே அதிக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமையப்பெற்ற மாநிலங்களில் 32 லட்சத்திற்கு மேற்பட்ட பதிவுகளுடன் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. எதிர்வரும் 25-26ஆம் நிதியாண்டில் வங்கிகள் மூலம் 10 லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்படும். மாநிலம் முழுவதும் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் பயன்பெறும் வகையில் இந்த ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம், விழுப்புரம் மாவட்டம் சாரம் மற்றும் நாயனூர், கரூர் மாவட்டம் நாகம்பள்ளி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சூரியூர், மதுரை மாவட்டம் கருத்தப்புளியம்பட்டி, ராமநாதபுரம் மாவட்டம் தனிச்சியம், தஞ்சாவூர் மாவட்டம் நடுவூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் நரசிங்கநல்லூர் ஆகிய 9 இடங்களில் மொத்தம் 398 ஏக்கர் பரப்பளவில் 366 கோடி ரூபாய் மொத்த திட்ட மதிப்பீட்டில் புதிய தொழிற்பேட்டைகள் தமிழ்நாடு சிறுதொழில் முன்னேற்ற கழகத்தால் சிட்கோ உருவாக்கப்படும். இதன் மூலம் சுமார் 17,500 நபர்கள் வேலைவாய்ப்பினை பெறுவர். தேனி மாவட்டத்தில் நறுமணப் பொருட்கள், நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை உணவு சார்ந்த பொருட்கள், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மின்கடத்தி உபகரணங்கள், தஞ்சாவூர் மாவட்டத்தில் கைவினைப் பொருட்கள் மற்றும் சென்னையில் பொறியியல் உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் குழுமங்களின் தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தி சந்தைப்படுத்திடவும் ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கிடவும் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொது வசதி மையங்கள் மற்றும் இதர வசதிகள் உருவாக்கப்படும். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் திட்ட மதிப்பீட்டில் 35% மூலதன மானியம் மற்றும் 6% வட்டி மானியம் 10 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. இத்திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 2386 ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்களுக்கு 259 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டில் இத்திட்டத்தினை செயல்படுத்திட 170 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கைவினை திட்டம், மரம் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகள், நகை செய்தல், கண்ணாடி மணி வேலைப்பாடுகள், இசைக்கருவிகள் தயாரித்தல் உள்ளிட்ட 25 வகையான தொழில்களில் கைவினைஞர்களுக்கு நிதியுதவி, திறன் பயிற்சி மற்றும் அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் வழங்கிடும் நோக்கோடு நமது அரசால் தொடங்கப்பட்டுள்ள கலைஞர் கைவினை திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுவரை 138 கோடி ரூபாய் கடனுதவி மற்றும் 28 கோடி ரூபாய் மானியம் பெறத்தக்க 7,297 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டில் சுமார் 19,000 கைவினைஞர்களுக்கு உதவிடும் வகையில் மானிய நிதியாக 74 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புத்தொழில் வளர்ச்சி. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 5 மடங்கு உயர்ந்துள்ளது. 5 மடங்கு உயர்ந்து 10,000 எண்ணிக்கையினை தாண்டி உயர்ந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் வெற்றிகரமான முன்னெடுப்புகளில் ஒன்றான தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி திட்டத்திற்கு 25-26ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அண்மையில் உருவாக்கப்பட்ட விண்வெளி தொழில்நுட்பம் சார்ந்து இயங்கும் புத்தொழில் நிறுவனங்கள் உலகளவில் தனிமுத்திரை பதித்து வருகின்றன. அவ்வகை விண்வெளி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களை ஊக்கப்படுத்திட விண்வெளி தொழில்நுட்ப நிதியாக ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் செயற்கைக்கோள் சோதனைகளுக்கு தேவையான முன்மாதிரி தயாரிப்பு ஆய்வகம், விண்வெளி தரத்திற்கேற்ற பரிசோதனை வசதிகள், தொழில் வளர்ச்சி பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வசதிகள் சென்னையில் அமைக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 1,918 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.